ஆமேன், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, சங்கீதம் 49 3வது வசனம் சொல்லுது, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். நம்மளோட வாய் எப்பொழுதும் ஞானத்தை பேசுகிற வாயாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, ஞானம் இல்லாத வேறொரு காரியத்தை மற்றவர்கள் கண்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்தாலே ஞானம் நம்மளிடத்துல கட்டாயம் இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு நம்ம ஏன் பயப்படுறோம்? கர்த்தருக்கு நம்ம பயந்தா ஏதாகிலும் ஆண்டவர் நம்ம மேலே கோபப்பட்டுட்டா நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அப்படி ஒரு அச்சம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொல்லாப்பையோ பாவ வழியையோ நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு எப்போதும் பயந்து கொண்டே இருக்கிறோம். சரி, இந்த காரியம் செஞ்சால் ஆண்டவர் கோவம் வந்துடுமோ, சரி அதை செஞ்சால் ஆண்டவருக்கு கோவம் வந்துடுமோ, சரி இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் யோசிக்கிறோம் பாருங்க. இது கடவுளுக்கு நம்ம எப்போதும் பயந்தே இருக்கிறோம். அப்படி பயந்தே இருக்கிற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நாம் ஞானம் நம்மள்கிட்ட இருக்கிறது. என் வாய் ஞானத்தை பேசும். அப்போ ஞானத்தை பேசிட்டா நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? உணர்வை தியானிக்கும். நல்ல உணர்வுகளை அது தியானித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்துட்டா போதும், ஞானம் வந்துடும். ஞானம் இருந்தால் போதும், அது உணர்வை தியானிக்கும். கடவுளுக்கு அது பிரியமாக இருக்கும். சகல ஜனங்களிடத்தில் பேசுகிற பொழுதும் அவர்களும் நம்மை நேசிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா.